நடிகர் அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யாக்கும் தம்பி ராமையாவோட மகன் உமாபதிக்கும் கடந்த 10ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்தை தொடர்ந்து ரிசப்ஷனும் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிஎம் ஸ்டாலின், டைரக்டர் சங்கர், கவுண்டமணி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதினு இப்படி பலருமே நேர்ல வந்து வாழ்த்தி இருந்தாங்க. இந்த வெட்டிங்க்கு அப்புறம் பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அர்ஜுன் சார் ஃபேமிலி பயங்கரமா இந்த பார்ட்டியை கொண்டாடி இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் உமாபதியும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் கூட வெளியாகி பயங்கரமா வைரல் ஆச்சு. இந்த நிலையில அந்த போஸ்ட் வெட்டிங் பார்ட்டியில அர்ஜுன் சாரோட இரண்டாவது மகள் அஞ்சனா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அஞ்சனா அவங்களோட அக்கா ஐஸ்வர்யாவோட இந்த திருமணத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னும் ஸ்பெஷலா அவங்க அப்பா அர்ஜுன் அண்ட் அம்மா நிவேதிதாவும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் அஞ்சனா தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத மாதிரியான ஒரு இரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோஸை பலருமே ரசிச்சு பார்த்து இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருங்கன்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. ஒரு நாள் வந்து சொன்னா, என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா, இந்த மாதிரி. ஆஹா, சரி, யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். ஸோ உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போலேருந்து அப்படி சொன்னாங்க. இம்மிடியேட்டாக ஓகே. தென் ஐ தாட், என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை, நினைக்கிறது என்ன இருக்குது, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமையா சார் பற்றி கூட தெரியும். இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் வி டிசைடட் அண்ட் டுடே யூ கேன் see them. எனக்கு இது இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்ததுன்னு. எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்குது. அப்பா இது என்ன இது அப்படின்னு. தென் நான் சொல்லுவேன், இது வந்து இது ஏ வரும், ஏபிசி இப்படி டப் பண்ண வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. டுடே ஷீ சிட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் as a wife of him.